ஏத்திட்டாங்க, தண்ணீர் வரி ஏத்திட்டாங்க, நிலம் ரிஜிஸ்டர் பண்ணா அந்த வரி ஏத்திட்டாங்க, சைக்கிள் போட்டு வாங்கிட்டா அதுக்கு டாக்ஸ் போட்டாங்க. இப்படி எல்லாத்துக்குமே வரி போட்டிருக்கிற கட்சி ஆட்சி தான் திமுக ஆட்சி. இது எதையுமே போடாத நல்ல திட்டங்களை கொடுத்து ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, நம்ம மாவட்டத்துல உயர்கல்வி படிக்கிறதுக்கு இந்த திமுக கேட்கிறேன் நான், உங்க கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார், ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தார். நம்ம மாவட்டத்துக்கு எத்தனை காலேஜ் நீங்க கொடுத்தீங்க? திமுக ஆட்சியில ஒரு காலேஜ் கொடுத்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் 10 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க. 10 லட்சம் குழந்தைங்க உயர்கல்வி போறதுக்கு மேல் படிப்பு போகணும்னா வேற மாவட்டம் தான் போகணும். ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 அரசு கலைக்கல்லூரி கொடுத்தாங்க, ஒசூர்ல கல்லூரி கொடுத்தாங்க, நம்ம கிளம்பலத்தில் பாலிடெக்னிக் கொடுத்தாங்க, கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க, என்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தாங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் நம்ம எடப்பாடி பழனிசாமி 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருஷத்து வாங்கி கிருஷ்ணர் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. இப்படி நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்குரிய திட்டத்தை வகுத்து கல்லூரியை கொடுத்தது அதிமுக ஆட்சி. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் கிடைக்காது. நம்முடைய எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது என்ன பண்ணாரு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு மெடிக்கல் கிடைக்கிறதுக்காக உள் ஒதுக்கீடா 7.5 விழுக்காடு கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காக, படிப்பு வளர்ச்சிக்காக. இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடிச்ச பள்ளிங்க மெடிக்கல் காலேஜ் சேருது. இந்த வருஷம் மொத்தம் 1000 பிள்ளைகளுக்கு மேல சேர்ந்திருக்கு. இந்த மாதிரி திட்டங்களை தீட்டி குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய கட்சி அதிமுக ஆட்சி கட்சி. அந்த கட்சியுடைய வேட்பாளராகத்தான் அன்றைக்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார்கள். இவருக்கு ஒதுக்குள்ள சின்னமான இரட்டை சின்னத்தினை வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோட இவர் வருவார், எப்பவுமே உங்களோட இருப்பார். இவர் எடுத்து நிற்கிறார் வேட்பாளர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு கோபிநாத், ஒன்னு நரசிம்மன். நரசிம்மன் டெல்லியில இருந்துருவார். கோபிநாத் பெங்களூர்ல குடியிருக்கார், இங்க இல்ல. 2019 ஓட்டு போட்டு செல்லகுமார் ஜெயிச்சார். அப்போ போனவர் சரி, மறுபடியும் நீங்க பார்த்து கூட மாட்டீங்க அவரை. ஆனா ஜெயபிரகாஷ் அப்படி இல்ல, எப்ப கூப்பிட்டாலும் வருவார். இந்த பக்கம் போனிருப்பார், வந்துருப்பார். ஏதாவது பிரச்சனை, காரியம், நல்ல காரியம், கல்யாணம், சாவு, நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா உடனே ஓடி வந்துருவார். நம்மோட இருக்கிற ஆள் தான் நமக்கு செல்லணும். நம்மோட இருக்கிற ஆளு ஜெயிச்சு பார்லிமெண்ட் மெம்பர் ஆனா நமக்கு நல்லது கெட்டது வரும்போது அவர் உதவி பண்ணுவார். நம்மளோட இல்லாத ஆளு எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா அவரை தேடுறதா மறந்துடுவோம். அடுத்த 5 வருஷம் புது ஆள் வரும்போது அவரை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனால் உங்களோடு இருக்கக்கூடிய, உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷுக்கு ஒலிக்குள்ள சின்னமான இரட்டை சின்னத்தினை வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் வழக்கறிஞர் முருகேசன் அவர்களே, இந்த பகுதியினுடைய தேர்தல் பணியை சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்குரிய சகோதரர் முடிவெங்கடப்பன் அவர்களே, தேர்தலிக்கோட்டையினுடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர், அன்பிற்குரிய சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளே, வாக்காளர் பெருமக்களே, அன்பிற்கும் பாசத்திற்குரிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவருக்கு ஒதுக்குள்ள சின்னமான இரட்டை சின்னத்தினை வாக்களிக்க வேண்டும் என்று நேரடியாக உங்களை சந்தித்து வாக்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோதுதான் நம்முடைய தேன்கனிக்கோட்டையினுடைய பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட்டது. நம்முடைய தேன்கனிக்கோட்டையுடைய பேரூராட்சியுடைய பல்வேறு சாலை வசதிகளை மேம்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை வழங்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்துடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபாஸ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே
திரு ஸ்டாலினுடைய தலைமையிலே கூட்டணி கட்சியிலே அவர்கள் நிற்கிறார்கள். அப்படி இருக்கின்ற இந்த இரண்டு கட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதே 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்று காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் செல்லக்குமார் அவர்களை ஆதரித்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். என்ன என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்றால் ஏழை குடும்பத்திற்கு 6000 ரூபாய் கொடுப்போம் என்று ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சொன்னார்கள். அதே போல கிராமங்களில் இருக்கின்ற தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் காரணமாக கீழ் 100 நாட்கள் வேலையை 150 நாட்களாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். உயர்கல்வியிலே படிக்கின்ற மாணவனுடைய கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தார். ஆனால் எதையும் செய்யவில்லை. அதே போல 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 520 வாக்குறுதிகளில் 98 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்று என்ன என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அன்பு தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவோம் என்று சொன்னார், கொடுக்கவில்லை. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று சொன்னார், குறைக்கவில்லை. இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாத ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். எப்படி 19 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லையோ, எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலில் நின்றபொழுது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ, இப்பொழுது 2024 வாக்குறுதி கொடுக்கிறார். என்னென்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்றால் லிட்டர் டீசல் 65 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். பெட்ரோல் 75 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இதையே தான் 2021 சொன்னார். வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார், ஆனால் செய்யவில்லை. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருகின்ற இவர்கள் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை. சற்று சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தல் நின்றபோது பெண்களுக்கு மாலை நேரத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வெற்றி பெற்று வந்தால் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுப்பேன் என்று சொன்னார். 1,76,00,000 குடும்பங்களுக்கும் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்த கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல வருடத்திற்கு 60,000 வீடுகள், பசுமை வீடுகள் ஏழைகளுக்கு கொடுப்போம் என்று சொல்லி 10 ஆண்டுகளாக 6 லட்சம் வீடுகளை கொடுத்தது அதிமுக அரசு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு 3 ஆண்டு காலம் ஆகிறது. ஒரே ஒரு ஏழைக்கு இவருடைய ஆட்சியில் வீடு கொடுத்திருக்கிறாரா? வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரா? ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆனால் மேடையில் ஏறிக்கொண்டு எல்லாத்தையும் சாதித்து விட்டதை போல பேசுகிறார். அதே நேரத்தில் இன்று சட்டம் ஒழுங்கு மிகவும் அதிகமாக பாதித்து விட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. கள்ளச்சாராயம் இல்லாமல் இருந்தது. இன்று என்ன நிலைமை? போதைப் பொருள் டீக்கடையிலிருந்து பெட்டிக்கடையிலிருந்து எல்லா இடத்திலும் கிடைக்குது. கஞ்சா. மாணவர்கள், இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் உலக அளவிலே மார்க்கெட் செய்யக்கூடிய ஒரு நபர் ஜாபர் ஷாதிக் என்ற நபர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னையிலே ஒரு மாவட்டத்திலே மாவட்ட பொறுப்பாளராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கலைத்திருக்கிறார். இப்படிப்பட்டவரோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. அதே போல்தான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு பத்திரம் மூலமாக நன்கொடை வழங்கலாம் என்று மத்திய அரசு கூறியது. அப்படி பத்திரம் மூலமாக நன்கொடை வழங்கலாம் என்று மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றியவுடன் மத்திய அரசுக்கு மொத்தம் 6,894 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் பத்திரத்தின் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய கட்சிக்கு 509 கோடி ரூபாய் மாற்றில் கொடுத்திருக்கிறார். இங்கே நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். 509 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்கொடையாக கொடுத்த மாற்றினுடைய தொழில் என்ன என்று சொன்னால் லாட்டரி வியாபாரம் பண்றது. இந்த லாட்டரி வியாபாரம் சூதுனாலதான் நிறைய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த லாட்டரி சிக்கிறத பேன் பண்ணாங்க.
ஆனா இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் விக்கிறனா கூட கள்ளத்தரமா லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய மார்டின் கிட்ட 509 கோடி ரூபாய் வாங்கிய கட்சி, வாங்கிய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இவர் எப்படி இந்த நாட்டை நல்ல முறையில் முன்னெடுத்து செய்ய முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களையும் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தி பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருந்த கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்தார்களா அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் என்று சொன்னால் ஒன்று கூட இல்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சிறுபான்மை மக்கள் மெக்கா மதீனா செல்ல வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஏழை இஸ்லாமிய பெருமக்கள் மெக்கா மதீனா செல்வதற்கு அரசே நிதியை ஒதுக்கி, பணத்தை ஒதுக்கி அவர்களை மெக்கா மதீனாவுக்கு அனுப்பிய கட்சி, ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதே போல ரமலான் பண்டிகை முடிந்து இன்னொரு 10 நாட்கள் தான் ஆகிறது. இந்த ரமலான் பண்டிகைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத வேலையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள். என்ன என்று சொன்னால், ரமலான் திருநாளில் மாலையில் அந்த நோன்பு விடுவதற்கு கஞ்சி காசி கொடுப்பார்கள். அந்த கஞ்சியை வசதி படைத்தவர் வசதி இல்லாதவர் என்று பார்க்காமல் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் ஆயிரக்கணக்கான டன் அரிசியை விலையில்லாமல் இலவசமாக வழங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமிய பெருமக்கள் கட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, உலமாக்களுக்கு பென்ஷன் வழங்கிய திட்டம் நாம் தான் கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறோம். அதே போல சென்னையிலே நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு மிகப்பெரிய விலை மதிப்பிக்க முடியாத ஒரு இடத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள். அதே போல தர்காவிற்கு சந்தனக்கட்டை முதலாக சந்தனக்கட்டை இலவசமாக அரசின் சார்பாக கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலாக அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அந்த ஆட்சி பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்தது. ஏதாவது ஒரே இஸ்லாம் சகோதரன் தாக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இஸ்லாமிய வாக்காளர் பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, எங்களை முழுமையாக நம்புங்கள். நாங்கள் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொல்லுவதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட எங்கள் உண்மையான நிலையில் இருக்கின்ற இந்த இயக்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். போலியாக ஏமாற்றி உங்கள் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எதையுமே செய்யாது இருக்கின்ற அந்த கட்சிக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீர்கள். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், உங்களோடு பயணிக்கிறோம், உங்களுடைய நல்லது கட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். இஸ்லாமிய பெருமக்களுடைய சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம். தயவு செய்து இஸ்லாமிய பெருமக்களை இருகரம் கூப்பி நான் பெற்று கேட்டுக் கொள்வதெல்லாம், எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும். இது உறுதி 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 என்று கூறி உங்களுடைய பெருவாரியான வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தர வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்த தேன்கனி கோட்டையிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து வியாபார பெருமக்களுக்கும், வாழ்கின்ற பெரியோர்களுக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சின்னம் இரட்டை சின்னம். இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தெரிவித்தாருங்கள். நல்ல வேட்பாளர், நல்ல வேட்பாளர். கடந்த 2019 நின்ற செல்லக்குமார் 5 ஆண்டுகள் எங்கிருந்தாரே என்று தெரியவில்லை. அவர் எங்கிருந்தார், யார், அவர் முகம் கூட தெரியாது. அதே போல்தான் இந்த முறை நிற்கின்ற வேட்பாளர், காங்கிரஸ் இருக்கின்ற வேட்பாளர் கோபிநாத் அவர்கள் பெங்களூரிலே கூடியிருக்கிறார். பெங்களூரிலே கூடியிருக்கிறார். ஏற்கனவே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சாதாரண மக்கள் போனால் கூட உடனே அவரை பார்க்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அப்படி அல்ல. அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் எந்த நேரத்திலும் சந்திக்கலாம், எப்பொழுதும் சந்திக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை கேட்டறிந்து நேரடியாக வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள். அதோடு 5-6 மொழிகளை தெரிந்தவர். நாடாளுமன்றத்தில் செல்வார் என்று சொன்னால் அவர் இந்தியில பேசினா இந்தியில பேசுவார், தெலுங்குல பேசினா தெலுங்குல பேசுவார், கன்னடத்தில் பேசினா கன்னடத்தில் பேசுவார்.
உருதுல பேசினா உருதுல பேசுவார், இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசுவார். இப்படி 5-6 மொழிகளை தெரிந்து கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது நேரடியாக இடத்திற்கு வந்து உடனடியாக அதை தீர்வு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வேட்பாளர் அன்பிற்குரிய ஜெயபிரகாஷ் அவர்கள். அவருக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.